அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற அன்பார்ந்த 2020 நியூ இயர்க்காக கிஃப்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொன்னாமே. 2020 அவசரமா போயிருக்கணும்ப்பா. அவசரமா போயிடுச்சா? என்னது அவசரமா? 2020 கோவிட் வந்து நாசமா போயிடுச்சுன்னா ஆஹா அப்படியா? அப்ப என்ன தைரியத்துல இந்த தடவை நம்மள ஸ்டேஜ் ஏற்றிருக்காங்க. சரி, போன தடவை வெங்காயத்தை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம், அது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த தடவை ஏதாவது ஸ்கிரிப்டுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கொத்தமல்லி வேலை அதிகமாக இருக்குன்னு பேசிக்கிறாங்க, அதை வச்சு பண்ணிக்கலாமா? ஆமாம், கொத்தமல்லினா கருவேப்பிலையில பண்ணலாம், நல்லா இருக்கும். வந்து யார்கிட்ட ஃபோன் பேசுகிறான், அவன்கிட்ட இருந்து ஏதோ நல்ல ஸ்கிரிப்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, அப்படியாம்மா? சரிம்மா, சரி. ஆனால் வீட்டில் கேட்டுட்டேன், இஞ்சி வச்சு பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இஞ்சி வேலை கூடிய. சரி, தக்காளி வச்சு ஏதாவது பண்ணலாமா? தக்காளி வச்சு தக்காளி சட்னி வேணா பண்ணலாம். யாருமே எதுவுமே சரியா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம 4 பேரை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட். 4 பேர் வச்சா? நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம்னா என்ன தெரியாது, அந்த மாதிரியா ஸ்கிரிப்டானா? அப்படி நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது, அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட். ஆரம்பிக்கலாமா? அண்ணா ஒரு நிமிஷம். ஹலோ, சரி, வீட்டில் கேட்டேண்ணா, ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இதில் வச்சு ஸ்கிரிப்ட் வேற பண்ணணுமா? சரி, ஆரம்பிப்போம். நபிநகர் தாத்ரி மைத்ரி பத்ராத்ரி கொத்தகூடம் நாத்துக்கரம்புரம். ஒரு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே ஒரு பதட்டமா இருக்கிறீங்கப்பா. ஏன்பா? எங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே அப்படித்தான் இருப்போம். அது என்ன டிபார்ட்மெண்ட்? FGD டிபார்ட்மெண்ட். கொஞ்ச நாளும் ஆளு காணுமே. எங்கே போயிருந்தியா? நான் சைட்டுக்கு போயிருந்தேன். சைட்டுக்கா? அப்போ ஹிந்திலாம் நல்லா தெரியணுமே. சரி, உனக்கு ஹிந்தி தெரியுமா? இந்த நக்கல் தானே வேணாங்கிறீங்க. நீ ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ்ல கலக்க, நான் ஹிந்தியில சொல்றேன். ஒரு வார்த்தை அங்க நிக்கிறவன இங்க வாணி ஹிந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் இங்கதானே ஆட்டுக்கோ. இப்ப ஹிந்தியில கூப்பிடவா? இங்க வாங்க அர்த்தம். அதே அப்பா ரொம்ப ஈஸியா இருக்குதுடா. ஆமா, அது சரி. இங்க இருந்து அங்க போன சொல்றது எப்படி சொல்லுவ? அங்க போறது. இங்க இருங்க. என்ன பண்ற? டேய், இதராவோ இருக்குமா? சரி, நடுக்காட்டுக்கு போன ஹிந்தியில எப்படி சொல்லுவ? கொஞ்சம் இருக்க. இதராவோ எல்லாத்துக்குமே இதராவோ தானா? எல்லாம் சின்னதுதான். சின்னது? ஆமா, ஹிந்தி. என்னடா லுக்கு? அவரை பாருங்க, அவர்லாம் பல சைட்டுக்கு போய் ஹிந்திலே ஊர்னவர். அவர் எப்படி பேசுவார் தெரியுமா ஹிந்தியில? எப்படி கோர்த்து விடுது? அப்படியா? தம்பி சொல்றது உண்மையா? எங்க பேசு பாப்போம். यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी नंबर 001 तवेवन दिल्ली से होकर पटना बिहार में आ रही है. ஹிந்தி பேச சொன்னீங்க, இவர் என்ன தெலுங்கு பேசிட்டு இருக்காரு? இது சுந்தர தெலுங்குற. ஏன்னா வெறும் இதராவோ மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு எனக்கு ஹிந்தி தெரியும் சொன்ன பத்தியா, அதை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே இந்த ரயில்வே ஹிந்திய சுந்தர தெலுங்குன்னு சொன்னீங்க பத்தியா, அதை என்னால மன்னிக்கவே முடியாதுடா. சார், சைட்ல ஒழுங்கா வேலை நடக்கணும்னா தயவு செஞ்சு இவனை மட்டும் நினைச்சிடாதீங்க சார். என்ன ஏதோ அரையும் குறையுமா ஹிந்தி கத்துக்கிட்டு செட்டப் பண்ணிக்கிட்டு அதுல வந்து ஒரு லாரி மண்ணகி போடுறீங்க. ஆமா, இத பொழப்பாவே பாக்குறியே, இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம்? அபிநகி குச் நகி ஹோத்தா நகி ஹை. அப்பா, அந்த அங்கிள் என்ன மீட்டிங்? டூர் பிளான் போடுறோமா? டூர் பிளானா? ஐயோ. டூர் பிளான் சொன்னா ஐயா அப்படின்னு சொல்லணும். பிள்ளைங்க எல்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போதுங்க. சரி, நம்ம போற டூர் பிளானும் அந்த லட்சணத்துல தானே இருக்கு. இதுக்காகவே இந்த தடவை டூர் பிளான் செம பிளானா பண்ணோம். ஃபாரின் டூர், ஓகேவா? ஃபாரின் டூரா? சூப்பர், செம பிளான், செமையா என்ஜாய் பண்ணலாம். ஆனா
என்ஓசி வாங்கணும், விசா வாங்கணும், பாஸ்போர்ட் வாங்கணும். ஐயோ நிறைய இருக்குப்பா, முடியாது, வேணாம், சான்ஸே இல்லை. அண்ணா நீ ஃபாரின்னு சொன்ன பிறகு தானே ஞாபகம் வந்துச்சு. டேய் சொல்கிறா, இதான் நல்ல கண்ட்ரி எதுவும் சொல்ல போறியா? இல்லைண்ணா ஃபாரின்னு சொன்னோன்னு தான் யூரின் டெஸ்ட்டுக்காக ரிப்போர்ட் வாங்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வர சொல்லிடுறாங்க. ஒரு நிமிஷம் போயிட்டு வந்தேண்ணா. டேய் ஃபாரினை போய் யூரினோட லிங்க் பண்ணுறியாடா, உனக்கே நியாயமா இல்லையாடா? நீ சொல்லுப்பா. என்னன்னா இப்படி சொல்கிறீங்க? ஆல்ரெடி 15% பெக்ஸ் கட்டு. நீங்களாம் எப்படி இந்த மாதிரி பிளான் போடுறீங்க? வாய்ப்பு இல்லை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. கொஞ்சம் பட்ஜெட்டை குறைச்சிக்கலாம். சரி, கோவா நல்லா இருக்கும், போகலாம். சூப்பர் பிளானுப்பா, செமையாக சொன்னப்பா, வெரி நைஸ்ப்பா, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ட்ரெயின் டிக்கெட் போடணும், லீவ் வாங்கணும். ஐயோ நினச்சா பயமாக இருக்குப்பா, வேணாம்ப்பா, சான்ஸே இல்லைப்பா. கோவான்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சுண்ணா. என்னப்பா அமைச்சு சொல்லுப்பா. இல்லை வீட்டில் கோவா கொய்யா பழம் 1 கிலோ வாங்கிட்டு வர சொன்னாங்கண்ணா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேண்ணா. நீ சொல்லுப்பா. என்னன்னா இப்படி சொல்கிறீங்க? ஆல்ரெடி 15% பெக்ஸ் கட்டு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அடப்பாங்களா. சரிப்பா, சென்னைக்காச்சும் போயிட்டு வரோம்ப்பா. சென்னைக்கா? சென்னையெல்லாம் ரொம்ப தூரம், ஏன்னா பொன்னைக்கு வேணா போயிட்டு வரலாம். ஒன்று ஞாபகம் வந்துருச்சுண்ணா, நீ சென்னைக்கு போகலான்னு சொன்ன பார்த்தீங்க, அப்போ கூட அது ஞாபகம் இல்லைண்ணா. இவர் பொன்னைக்கு போகலான்னு சொன்னார் பார்த்தீங்களா, அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. என்னப்பா ஞாபகம் வந்துச்சு? இல்லைண்ணா வீட்டில் வெண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னாங்கண்ணா. நீ என்னப்பா சொல்ல போற? என்னன்னா இப்படி சொல்கிறீங்க? ஆல்ரெடி 15% பெக்ஸ் கட்டு. ஏய் பொண்ணுக்கு போகிறதுக்கு 15% பெக்ஸ் கட்டாடா? ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க? ஏண்டா டேய், நடங்கடா நடங்கடா. டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேட்கிறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம தான் அடிக்கடி பார்த்துக்குறோம். நம்ம கூட இருந்த 2 பீஸுங்க என்ன ஆச்சுங்க? மேரேஜ் ஒன்று ஆச்சு, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியறதில்ல. நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? ஆமாப்பா, நானும் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, உனக்கப்பா கல்யாணம்? பொண்ணு எதுவும் பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி, என்ன மாதிரியான பெண்ணை எதிர்பார்க்குறீங்க? பொண்ணு 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 வேணும். பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. பொண்ணு உங்க அப்பா அம்மாவிற்கு என்ன மாதிரியான மருமகளா வேணும். மருமகளா தான் வர முடியும், சகலப்பாடியா வர முடியாது. ஆமா, புரியுதா? பொண்ணு. பெண்ணுடைய நிறம் என்ன மாதிரியான நிறம்? பெண் நிறம். பெண் நிறம். ஆமா. என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். என்ன மாதிரியான நட்சத்திரம், என்ன லக்னத்துல வேணும் உங்களுக்கு? என்ன லக்கணம்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கடைசி கேள்வி, என்ன மாதிரி, என்ன ஜாதி, என்ன ஜாதியில பெண் வேணும்? பெண் ஜாதியில வேணும். சும்மா கலாய்ச்சேன். அங்க பாருங்க, அது நம்ம பிரதர் மாதிரி தெரியுதே. என்னண்ணா பார்க்கவே முடியல. கடலை மாவு, கோதுமை மாவு, கொண்ட கடலை. என்ன நல்லா இருக்கேனா? கடலை மாவு, கோதுமை மாவு, கொண்ட கடலை. என்ன மேரேஜில் இப்போ எப்படின்னா போகுது? கடலை மாவு, கோதுமை மாவு, கொண்ட கடலை. ஹலோ ஹலோ, எங்கெங்க இருக்கீங்க? இந்த பக்கத்தில் வந்துட்டேன். பக்கத்துலன்னா இங்கே பக்கத்து தெருவில் தான் இருக்கேன். பக்கத்து தெருவுனா தெருக்கு பேர் இல்லையா? வந்துட்டு பக்கத்தில் எத்தனை மணிக்கு வந்து வரேன்னு சொன்னீங்க? அதில் ஒன்றும் இல்லைம்மா. வாயை மூட, பேசு. பேசவா வாய மூட. வாயை மூடு. சரி இப்ப பேசு. சரி. எத்தனை மணிக்கு வருவீங்க? இல்லைப்பா 10 மணிக்கு. பேசாதீங்க. சரி. எத்தனை மணிக்கு வருவீங்க? பேச மாட்டீங்க நீங்க. எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா? இது தம்பி கடையில் போய் 3 ஐட்டம் வாங்கிட்டு வர சொன்னா, அதை மறந்துட்டேனே. இதுக்கு என்ன ஆக போகுது? கொஞ்சம் இந்த பக்கம் பாரு, பழக்கப்பட்ட ஆள் மாதிரியே இருக்க. நீயா? என்னடா காடு போட்டு மூஞ்சி ஃபுல்லா மறைச்சிக்கிட்டு, என்னண்ணா இது? ஒன்றும் இல்லைப்பா, வின்டர்னால பனியா இருக்கா, அதனால. என்னண்ணா மூஞ்சிலாம் வீங்கி போய் கிடக்கு? அது ஒன்றும் இல்லைப்பா,
வீட்டில் பாத்திரத்தை தூக்கி போட்டு கேட்ச் போட்டு விளாண்டோம். ஆனால் மேலே பட்டு வீங்கிடுச்சு. நீ யாருண்ணா? நம்ம கிரிக்கெட் டீம் கேப்டன்னா. நீ கிரிக்கெட் ஃபீல்டில் பறந்து கேட்ச் பிடிப்பியானா? எப்படின்னா இப்படி ஆகிப்போச்சுப்பா. கிரிக்கெட் ஃபீல்டில் பால் வரும்னு தெரியும்ப்பா, ஆனால் வீட்டுக்குள்ளே எது வரும், என்ன வரும், எப்போ வரும்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. டபான அட்டாக் பண்ணிடுறாங்க. அதான்டா பாம் வாங்கலான்னு வெளியே கிளம்பிட்டேன். ஆமாடா, பாம் வாங்கியே ஆகணும். ஐயோ அண்ணா, பெரிய பிரச்சனை ஆகணும்ண்ணா. வேணாண்ணா. இல்லைப்பா, நான் வாங்கியே ஆகணும்ப்பா. எங்கண்ணா வாங்குவேன்? நம்ம ஹரிஷ்ல கிடைக்கும்பா. ஹரிஷ்ல கிடைக்குமா? எல்லா பெட்டி கடையும் கிடைக்கும். ஆமா, நீ என்ன பாம் சொல்ற? ஜண்டு பாம் சொன்னப்பா. உடல் வலிக்கும் தலை வலிக்கும் நல்லா இருக்கும் சொன்னாங்க. நீ கிளம்புன ரைட். என்னண்ணா இவங்க சொல்றத பார்த்தா மேரேஜ்னா பயமா இருக்க? அதெல்லாம் பயப்படக்கூடாதுப்பா. இவங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியல. நான்லாம் MBA படித்தவன், அழகா மேனேஜ் பண்ணுவேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக வேண்டியதுதான். ஆஃப்டர் 3 months of marriage. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. MBA சார், என்னாச்சு சார்? தவளும் நிறமாம் தங்கரனும் தாரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கணக்கும். எக்ஸ்கூஸ் மீ பிரதர், நியூ இயர் வருது, ஏதாவது ஒரு நல்ல மெசேஜா சொல்லுங்க. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. Happy New Year வந்ததே, அன்பை சொல்லி ஆசை உள்ளம் கொள்ளுதே.